நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒரு 5 கேட்டகரிஸில் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த 5 கேட்டகரிஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பர்சனல் லைஃப்லேயும் பிஸ்னஸ் லைஃப்லேயும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ப்ரியாரிட்டைசிங் டாஸ்க் இந்த மெத்தடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்க ஒரு சின்ன ஒர்க்கையும் நம்ம டாஸ்காக கன்வெர்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எது நம்மளுக்கு வேணும் வேணான்னு முடிவு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டில் என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ, தாட்ஸ் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக வராது. நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோன்ற எண்ணங்களை நம்ம நோட் பண்ணிட்டு அந்த நோட்ஸில் இருந்து நம்ம டாஸ்க் ப்ரியாரிட்டைஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நம்ம எழுதிடணும். நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பின்னாடி அனலைஸ். ஸோ நம்மளோட தாட்ஸை எழுதுனாலே நம்ம பாதி ஒர்க்கு நம்ம ஃபில்டர் ஆயிரும். நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ரிவ்யூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த டாஸ்க் எழுதுறதுக்கு நம்ம டிஜிட்டல் ஐட்டங்கள் எதுவும் யூஸ் பண்ண ரிட்டன் ஹேபிட்ஸை டெவலப் பண்றது இந்த ப்ரியாரிட்டிஸ்ல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாக்கெட்ல மினி டைரி வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு தோன்ற எண்ணங்களை அப்பப்போ எழுதி வச்சுக்கிறது டைரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும், என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இம்பார்ட்டன்ஸ், அர்ஜென்ட், லேட்டர் இந்த மாதிரி 3 கேட்டகரியில பிரிச்சு வச்சு நம்ம பிளான் பண்ணணும்னா நம்மளுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக. நம்ம அடுத்ததா பார்க்க போறது லிமிட் அவர் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஏரியால மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல மல்டிபிள் பர்சன்ஸ் மூலியமா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். சோசியல் மீடியா, ஃபேமிலி, ஒர்க், ஃப்ரெண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம அவங்க கூட கண்டினியூஸா ஒரு கான்டாக்ட்லயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே அறியாம கான்டாக்ட்லயோ அவங்கள பத்தி நம்ம திங்க் பண்றதுமோ சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றதுமோ நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்மளால ஒரு ஆக்டிவிட்டியை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம எப்படி லிமிட் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ்டா ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்துச்சுட்டு தான் நம்ம அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்துட்டோம்னா டேர்ன் ஆஃப் அவர் நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்மளுக்கு வர அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ அதில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால ஓரளவு நம்மளோட டாஸ்க்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒருத்தருக்கும் ஒரு லைஃப்பில் நிறைய டைப்பில் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த மூலியமா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவில் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிதான் கண்டுபிடிச்சோம்னா தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய புக்ஸ் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நம்மளே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளால அந்த டிஸ்ட்ராக்ட் வெளியில வரும். ஸோ நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறீன்னு கண்டுபிடிங்க. அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மெத்தட் அனலைஸ்ங்க. நான் சொல்ற மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு சில வழிகளை கடைபிடிச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது பிராக்டிஸ் ஃபார் டைம் பிளாக்கிங். அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு டாஸ்க் செய்யறதுக்கு ஒரு டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் ஸ்லாட்ல நம்ம அந்த டாஸ்க்கை அந்த டைம் ஸ்லாட்ல நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸையும் எந்த கமிட்மெண்ட்லையும் நம்ம மாட்டிக்காம அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம அந்த பிளாக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 o'clock 5 to 6 அப்படின்னா அந்த 1 hours நம்ம எக்ஸசைஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் மீடியா வேற அதர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது இந்த மாதிரி ஹேபிட். அதே மாதிரி ஒரு 2 to 3 மதியம் அதே மாதிரி இன்னொரு 2 hours நம்ம வேற ஆக்டிவிட்டிக்காக பிளான் பண்ணி ஒரு நாளோட ஷெடியூல நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்மளால ஒரு டைம் பிளாகிங் மெத்தட் மூலமா நம்மளோட இந்த டைம் ஸ்லாட்ல இது நம்மளுக்கு தேவையா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதில் பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்லாட் உங்களோட லைஃப்ல டைம் மேனேஜ் எஃபிஷியன்ட்டா ரொம்ப ஹெல்ப். அதுக்கு அடுத்தது யூஸ் டெக்னாலஜி வைஸ்லி. நம்மளோட டைமை மிச்சம் பண்றதுக்கு நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸை கரண்ட் மார்க்கெட்ல என்ன டெக்னாலஜி இருக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட டைமையும் மணியும் சேவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி பே பண்ணி அதர் பர்சன் செய்யறாங்க. அந்த பர்சன்ட்டையும் டெக்னாலஜி கிட்டையும் நம்மளோட டாஸ்கையும் நம்ம அதர் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நம்ம மட்டுமே செய்யக்கூடிய வேலை ஈடுபட்டு நம்மளால டைம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நம்ம அவைலபிளா என்ன டெக்னாலஜி இருக்குன்னு கண்டினியூஸா சர்ச் அதுல எவாலுவேட் பண்ணி நம்மளுக்கு டெக்னாலஜி யூஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜில நம்ம டைமை நம்ம மிச்சம் பண்ணி நம்ம பிசினஸ்ல இம்ப்ரூவ் பண்றது
பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்த விட இந்த டாபிக் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பர்சனல் செல்ஃப் கேர், பிராக்டிஸ் ஃபார் செல்ஃப் கேர். இந்த மெத்தடில் நம்ம மேல பார்த்த 4 கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமா டே டு டே லைஃப் கடைபிடிச்சோம்னா நம்மளால நம்ம டைமை மேனேஜ்க்கு நம்மள அறியாமலேயே ஒரு வெல் எஃபிஷியன்டான மேனர்ல நம்ம கண்டினியூஸா எவாலுவேட் பண்ணும் பொழுது நம்ம எங்க லேக் ஆகிறோம், எந்த ஏரியால நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல டைம் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்டா பிசினஸ் ஆகும், பர்சனல் க்ரோத்ல ஆகும், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த 4 நம்ம முன்னாடி பார்த்த 4 கேட்டகரிஸ் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பிராக்டிஸ் செல்ஃப் கேர், அதாவது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மள ஹாப்பினஸாகவும் மைண்ட்ஃபுல்னஸும் வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால லைஃப் வெளில வரும் டைம் அண்ட் ஃபிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கீமா இதுல ஏதாவது சஜஸ்ட் கமெண்ட்ஸ் ஃபர்தர் வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணலாம்.